அடுத்து வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கிவ் யூ அ பிகர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட 200 பேர் இந்த பயிற்சியில ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய சிறு நேரத்தை இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதோடைய பலன் நிச்சயமா உங்களுக்கு வந்து பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது போல நீங்க இனி வரக்கூடிய 2 ப்ராடக்ட் டீட்டெயில எங்களோட ஏரியா சேல்ஸ் மேனேஜர் உங்களோட பகிர்ந்துக்க ரெடியா இருக்காங்க. அவங்க சொல்றதை கவனமா கேளுங்க. ஃபைனலா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம வச்சுக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை இந்த சாட் அப்படிங்கிற உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிற சாட் ஆப்ஷன்ல உங்களோட சந்தேகங்களை நீங்க டைப் பண்ணுங்க. அவங்கள அதுக்கு வந்து பதிலளிக்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ஏரியா ஹெட்ஸ், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய HDFC பேங்க் ஏரியா ஹெட்ஸ் உங்களோட ரெகுலரா தொடர்புல இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க. நிச்சயமா அவர்களும் உதவி பண்ணுவாங்க. அடுத்து திரு விஜய் பாலாஜி, ஏரியா சேல்ஸ் மேனேஜர், HDFC பேங்க் பர்சனல் லோன்ஸ் அண்ட் பிசினஸ் லோன்ஸ், நம்மளுக்கு இந்த 2 ப்ராடக்ட் பத்தியும் சொல்றதுக்காக ஐ ரெக்வெஸ்ட் விஜய் பாலாஜி ப்ளீஸ். தேங்க்யூ செந்தில். நான் முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். இங்க அட்டன் பண்ண எல்லா VLE, CSE அண்ட் மிஸ்டர் சிங்கம் அண்ட் மிஸ்டர் செந்தில், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளவு பேர் அட்ரஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் நான் எதுக்கு வந்திருக்கேன், இப்ப எல்லாருக்கும் நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு PL பர்சனல் லோன் அண்ட் பிசினஸ் லோன் ப்ராடக்ட்டை பத்தி ஷார்ட்டா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்ம எல்லாம் தெரியும், நம்ம ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து வீட்ல இருந்து எப்படி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், லீட் ஜென்ரேட் பண்ணலாம், அது மூலியமா எப்படி நமக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நாங்க சரி எல்லாருமே வந்து டிஜிட்டலி, நீங்க டிஜிட்டல் உங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, நீங்க நல்லாவே டிஜிட்டல்ல எல்லாமே ஊறி போன ஆளுங்க. சோ உங்ககிட்ட இருந்து நீங்க நினைச்சா இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து கோ பண்ணிட்டு இமீடியட்டா வந்து நீங்க பிசினஸ் எனக்கு ஜென்ரேட் பண்ணலாம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பர்சனல் லோன்ல ஒரு 3 ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நாங்க வந்து நாங்க அச்சீவ் பண்ண சொல்றோம். இந்த பேண்டமிக்ல நாங்க வந்து மேக்சிமம் மூவ் ஆன ப்ராடக்ட் சொல்றேன். அதே மாதிரி பிசினஸ் லோன்லயும் ஒரு 3 செக்மெண்ட். இந்த 3 செக்மெண்ட் தான் உங்ககிட்ட பர்டிகுலர் சொல்ல போறேன். எல்லா பாலிசி PL அண்ட் PL இஸ் கோயிங் டு வைட் ப்ராடக்ட், பெரிய ப்ராடக்ட், அது பெரிய பாலிசி நிறைய இருக்கு. அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு அதுக்குண்டான டைம் கிடையாது. இந்த பீரியட்ல இந்த கொரோனா இருக்கு, லாக்டவுன் இருக்கு, இந்த பீரியட்ல நம்ம எதை பிச் பண்ணா நம்ம நல்லா பிசினஸ் எடுக்கலாம், ஐ மீன் அப்படிங்கறத மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து we are going to launch உங்களுக்கு வந்து 10 செகண்ட் PL லான்ச் பண்ண போறோம். இப்போ எப்படி அப்படின்னா, அதோட ஜஸ்ட் ஒரு வீடியோ கவரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க ஏரியா ஹெட்ஸ் வந்து அனுப்பிச்சுவாங்க. எப்படி அந்த 10 செகண்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்றது, அது எப்படி வந்து கஸ்டமர் எடுக்க வைக்கிறதுங்கிறத வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் வைஸா சொல்றேன். ஒரு 7 ஸ்டெப் தான், ஜஸ்ட் மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. எழுதினாலும் ஓகே, எழுதி வச்சுட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டல் இருக்குங்களா, டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏரியா ஹெட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட் கொடுத்துருவாங்க. நீங்க பண்ண SB அக்கௌண்ட், நீங்க பண்ண கரண்ட் அக்கௌண்ட், இவ்வளவு நாள்ல உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த எலிஜிபிலிட்டியோட எக்ஸல் ஷீட்டை வந்து உங்க ஏரியா ஹெட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு நீங்க டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல போய் அவங்களோட கஸ்டடி கொடுத்து நீங்க வந்து இமீடியட்டா உள்ள லிங்க், அந்த லிங்க் வந்து நீங்க கஸ்டமருக்கு அனுப்பணும். இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல அந்த கஸ்டடி போட்டு அதுல ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை வந்து நீங்க கஸ்டமருக்கு அனுப்புறீங்க. அனுப்பின உடனே கஸ்டமர் என்ன சொல்லுவாரோ, அவரோட மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி OTP ஜென்ரேட் ஆகும். அந்த OTP உள்ள என்டர் பண்ண உடனே அவருக்கு வந்து ஆஃபர்ஸ் காமிக்கும். என்னென்ன காமிக்கும், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கைட் பண்ண வேண்டிய அந்த வீடியோ கிளியரா இருக்கும். ஓகே, அதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் கோட் கேட்கும். எந்த பிரான்ச் கோட் நம்ம போடுறோங்கிறத வந்து நம்ம ஏரியா மேனேஜரோ இல்ல யாரோ வந்து கைட் பண்ணுவாங்க. பிரான்ச் கோட் கேட்கும். அப்புறம் வந்து LG கோட் கேட்கும். LG கோட் வந்து உங்களோட கோட், மறக்காம உங்களோட கோட போட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் வரும். VLE கோட். ஓகே, LG கோட்ல வந்து VLE கோட். SM கோட் உங்களுக்கு தெரியும், SM கோட் அந்த லோக்கல் SM கோடு. அப்புறம் வந்து அங்க இருக்கிற SC கோடு. அப்புறம் என்ன ப்ராடக்ட், PL BL இதை வந்து செலக்ட் பண்ணும். இந்த செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஆஃபர் பார்ப்பாரு. 1 லட்ச ரூபா ஆஃபர் இருக்கு அவருக்கு, அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு, 1 லட்ச ரூபாய்க்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு இருக்கு, ப்ராசஸிங் ஃபீ இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து லைனா எல்லாமே வந்து வந்துடும். அதை வந்து கஸ்டமரோட மொபைல்ல தான் பண்ணணும், கஸ்டமரோட இதுல தான் பண்ணணும். நீங்க உங்களோட இதுல பண்ணக்கூடாது. அவருக்கு நீங்க லிங்க் மட்டும் தான் அனுப்புறீங்க. லிங்க் அவர் ஓபன் பண்றாரு. லிங்க் ஓபன் பண்ண உடனே அதுல எல்லாமே இந்த LG கோடு, SM கோடு எல்லாம் போடுறீங்க.
போட சொல்றீங்க, போட கைட் பண்றீங்க போன்ல, பண்ண உடனே அவங்க அதை போட்ட உடனே அவருக்கு வந்து லிங்க் வந்துடும். என்ன லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு, என்ன எவ்வளவு மாசத்துக்கு எடுக்கலாம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ப்ராசஸிங் ஃபீ, இந்த சிச்சுவேஷன்ல இன்சூரன்ஸ் ஒரு காலம் அதுல வரும். இந்த சிச்சுவேஷன்ல இன்சூரன்ஸ் எல்லா கஸ்டமரும் எடுக்க வைங்க. இது வந்து லோன் கவர் இன்சூரன்ஸ். எல்லாத்தையும் இது வந்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்கல, ஒரு 1500 ரூபா வந்து இன்சூரன்ஸ் செலவு பண்றதுல வந்து பெருசா ஒன்னும் ஆக போறது கிடையாது கஸ்டமருக்கு. அது வந்து அந்த லோன் முடிகிற வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். இது நீங்க எல்லா கஸ்டமருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் இல்லாட்டி அந்த ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கு, ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் இல்லாம போயிடும் லோன். சோ இந்த சிச்சுவேஷன்ல இன்சூரன்ஸோட எடுக்க வைக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேஃப். ஓகே, சோ அது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ஆப்ஷன் எடுத்த உடனே இது வந்து ஓகேவா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டும் கேட்கும். அந்த சப்மிட் அமுத்தின அடுத்த 10வது செகண்ட் உங்க கஸ்டமரோட அக்கௌண்ட்ல லோன் இருக்கும், பணம் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீ என்ன போட்டுருக்காங்களோ அந்த ப்ராசஸிங் டிடெக்ட் பண்ணி, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ண அதை டிடெக்ட் பண்ணி அந்த பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருக்கும். இதை இமீடியட்டா நெட் பேங்க்ல போய் செக் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்துடும் கஸ்டமருக்கு, மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா மொபைல் மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி நெட் பேங்க்ல வந்துடும். ஓகே, நெட் பேங்க்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லோன் வந்து they can able to immediately they can able to use for any purpose, personal purpose. ஓகே, சோ இது ஏன் இந்த லான்ச் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, இது இந்த டைம்ல பேப்பர்லெஸ், கான்டாக்ட்லெஸ், கஸ்டமரை பார்க்க வேணாம், கஸ்டமர்ட்ட எந்த பேப்பர் வாங்க வேணாம். ஜஸ்ட் நீங்க வந்து உங்க ஏரியா மேனேஜர், உங்க VLE CSE ஏரியா மேனேஜர் கொடுக்குற எக்ஸல் ஷீட் கஸ்டமரை கூப்பிடுறீங்க. சார் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு சார், இதை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஆதார் பண்ணி கொடுத்துருப்பீங்க, பாஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, இல்ல டிரைவிங் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருப்பீங்க. உங்க டிஜிட்டல் ஒர்க் மூலியமா, VLEயோட ஒர்க், கவர்மெண்ட் ஒர்க் மூலியமா ஏதோ பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்டா தான் இருப்பாங்க எங்களை விட. அந்த அவங்க கிட்ட நீங்க பேசும்போது, சார் நீங்க எனக்கு அக்கௌண்ட், நீங்க கேட்டதுக்கு அக்கௌண்ட் பண்ணீங்க சார், அந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று PL 10 செகண்ட் ப்ராடக்ட் வந்திருக்கு. நீங்க நேர்ல மீட் பண்ண வேணாம் சார், எந்த பேப்பர் கொடுக்க வேணாம், உங்க போட்டோகிராஃப் கூட வேணாம், உங்களுக்கு லிங்க் மட்டும் அனுப்புறேன், இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த லிங்க்லயும் வந்து நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு டவுட் என்ன கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுங்கன்னு சொல்லி நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இதனால LG கோட மட்டும் மிஸ் பண்ணா போட்டீங்கன்னா உங்க கிரெடிட் கண்டிப்பா வந்துடும். இதனால என்ன பெனிஃபிட்னா, கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் வீட்டை விட்டு வெளியே போகாம அவர் லோன் எடுத்துப்பாரு. உங்க கஸ்டமருக்கு நீங்க வந்து ஒரு பெரிய சேவை பண்ண மாதிரி இருக்கும், நல்ல சர்வீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். சார் நீங்க எனக்கு அக்கௌண்ட் என்ன நம்பி ஓப்பன் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து நான் லோன் கொடுத்துட்டேன், என்ன நீங்க நேர்ல மீட் பண்ணாம, எந்த பேப்பர் இல்லாம, எந்த ஒரு சைன் சிக்னேச்சர் கூட இல்லாம நான் லோன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து எங்க பேங்க்ல, HDFC பேங்க்ல மட்டும்தான் சார் பண்ண முடியும். இது வந்து எந்த பேங்க்லயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது வந்து செலக்டிவ் கஸ்டமருக்கு அதுவும் ரொம்ப டைம் ஃப்ரேம் ஜாஸ்தி, 1/2 hour 1 hour அந்த மாதிரி இருக்கும். 10 செகண்ட்ல பண்றது நம்ம மட்டும்தான். 10 செகண்டுங்க சப்மிட் கொடுத்த 10வது செகண்ட் லோன் வந்துடும். இது நல்ல ப்ராடக்ட் நம்புறேன் நான். நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கஸ்டமர்ஸ், லைபிலிட்டி கஸ்டமர் நாங்க டெய்லி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க உங்க எக்ஸல் ஷீட் வந்துருச்சுன்னா அதை ஷேர் பண்ணி, அதை வாங்கி, அதை பேசி எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ண பாருங்க இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா இப்ப ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, PLBL எதுக்கு தேவைப்படும், பர்சனல் லோன். இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. என்னதான் வந்து பேண்டமிக்ல இருந்தாலும், என்னதான் லாக்டவுன்ல இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நிறைய செலவுகள் கஸ்டமர்ஸ்க்கு வரும். அந்த டைம்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்ப பேச ஆரம்பிச்சீங்கன்னா கூட இந்த 2-3 நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பாத்திரலாம். சோ ஐ ஹோப் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல கொஸ்டின் அண்ட் கொஸ்டினரி செக்ஷன் இருக்கு. அதுல அவர் மிஸ்டர் செந்தில் சொன்ன மாதிரி ஏதோ வேணா சாட்ல வாங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அப்படி இல்லாட்டி உங்க ஏரியா மேனேஜர் வில் ஆன்சர் யூ ஆஸ் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே ஃபைன். இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட் உள்ள போலாம். ப்ராடக்ட் என்னன்னா பர்சனல் லோன், பிசினஸ் லோன். பர்சனல் லோன்ல ஒரு 3 செக்மெண்ட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு 3 செக்மெண்ட் வந்து தெளிவா எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த செக்மெண்ட் தான் இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகுது. நாங்க வந்து அனுபவிச்சு சொல்றோம், இந்த பீரியட்ல இந்த செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு அது வந்து எல்லாருமே நீங்க போய் ரீச் பண்ண போறது கிடையாது, யாருமே போய் கஸ்டமரை பார்க்க போறது கிடையாது. அதுக்கு தனி செக்ஷன் வச்சிடலாம். லாக்டவுன்ல முடிட்டும், கடவுள் புண்ணியத்துல எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா வந்து ஒரு வச்சிடலாம், ஒரு ட்ரைனிங் வச்சு நம்ம அதுல வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன வருதோ எல்லா ப்ராடக்ட்டையும் கவர் பண்ணிடலாம். 1 hour ட்ரைனிங் வச்சு கவர் பண்ணிடலாம். அது ஏரியா டு ஏரியா பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் குளோபலா இல்லாம அந்தந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்னா சேலம், திருப்பூர்னா திருப்பூர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் அப்படின்னு தனியா எடுத்து பண்ணிடலாங்க. சோ இப்போ என்ன சொல்றேன், 3 ப்ராடக்ட் நீங்க வந்து எனக்கு வந்து சொல்ல வேண்டியது, செக் பண்ண வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது 3 ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் இஸ் கவர்மெண்ட். இந்த 3 என்னெல்லாம் பண்ண போறோம்னா, கவர்மெண்ட்டை பத்தி சொல்ல போறேன். அப்புறம் வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். ஒரு இடத்துல லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த லோனை வந்து நம்ம டேக் ஓவர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேற பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த லோனை டேக் ஓவர் பண்றோம். அது ஒண்ணு. 3வது வந்து நம்மளோட இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொஃபைல். இந்த 3 தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்மெண்ட். கவர்மெண்ட்ல 4 கேட்டகரி பண்ணலாங்க. ஒன்னு வந்து கவர்மெண்ட் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒன்னு GA, இன்னொன்னு வந்து GB.
கவர்மெண்ட் ஏ கேட்டகரி, கவர்மெண்ட் பி கேட்டகரி. அப்புறம் ஜியோன்னு ஒண்ணு இருக்கு. ஜியோ அப்படின்னா என்னன்னா, அது உங்க நீங்க பாத்துருப்பீங்க, நர்ஸ் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண செவிலியர்கள், நர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஜியோ கேட்டகரியில வருவாங்க. இது இல்லாம ரயில்வே கேட்டகரி, RARB, ரயில்வே ஏ, ரயில்வே பி, இவ்வளவுதான் கேட்டகரிஸ். இந்த கேட்டகரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? GA அப்படின்னா சிம்பிள் டாக்குமெண்டேஷன் பார்ட் என்ன, 3 மாசம் பே ஸ்லிப், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். 3 மாசம் பே ஸ்லிப், 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட கஸ்டமரோட KYC, அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், ஒரே ஒரு போட்டோ, இவ்வளவுதான் நம்ம ரிக்வயர். இது வந்து நீங்க லீடு போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஆன்லைன்ல எடுத்துட்டு நாங்க ஜெனரேட் பண்ணி we will ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ப்ராசஸ்ல என்ன டவுட், என்ன ஸ்டக் அப் ஆனாலும் உங்களுக்கு இமீடியட்டா ஹெல்ப் பண்றதுக்கு எங்களோட பிரான்ச்ல உங்க VLE லிங்க் ஆயிருக்கும் இல்லையா பிரான்ச், அந்த பிரான்ச்ல என்ன ப்ராடக்ட், பர்சனல் ப்ராடக்டோட எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, பர்சனல் ப்ராடக்டோட சேல்ஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அது போக உங்களோட ASM, உங்களோட ஏரியா ஹெட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இதுல எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இமீடியட்டா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, நீங்க பண்ற ஒவ்வொரு பிசினஸும் உங்களுக்கு மல்டிபிள் ஆகணுங்கிறது எங்களோட ஆசை. எங்க பேங்கோட ஆசை என்ன ஒண்ணு, அதுதான் ஒரே பிசினஸ் நீங்க கட்டாக போட்டு கிடையாது. ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்கிற மூலியமா நீங்க PL கொடுக்கலாம், PLங்கிற மூலியமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் லிங்க் இன்டர்லிங்க், நிறைய ப்ராடக்ட் நீங்க விற்கலாம். சரிங்களா? சோ பர்சனல் வந்து GA, GB அண்ட் GO, RARB. இதுக்கு வந்து 50,000 ரூபாய் நெட் டேக் ஹோம் சேலரி இருந்தா நம்ம வந்து கவர்மெண்ட் GA புக் பண்றோம். இவ்வளவுதான், சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண. 50,000க்கு மேல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு GA கேட்டகரியில வருவார். 25,000க்கு மேல ஒரு கவர்மெண்ட் கேட்டகரி சம்பளம் வாங்குறாருன்னா ஒரு GB கேட்டகரியில வருவார். இவ்வளவுதான் GB, GA. இதுல எப்படி நம்ம எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணுவோம்னா, மல்டிப்ளையர் 12 மாசத்துக்கு ஒரு மல்டிப்ளையர், 24 மாசம், 36, 48, 60, மொத்தமே 5 வருஷம். 5 வருஷத்துல எந்த அளவுக்கு வந்து அதுக்கு உண்டான மல்டிப்ளையர் எல்லாமே உங்களுக்கு வந்து பாயிண்ட் பிளாங்கா வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் எவ்வளவு மல்டிப்ளையர்ஸா போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50,000க்கு மேல சம்பளம் வாங்களுக்கு 27 இருந்து 30 டைம் வரைக்கும் போலாம், இன்டூ 30 டைம். இது எப்படி கால்குலேட் பண்றோம்? சம்பளம் வாங்குறாங்க, அதான் நெட் டேக் ஹோம் சேலரி. கஸ்டமருக்கு என்ன லோன் இருக்குன்னு பாருங்க. கார் லோன் எடுத்துக்கலாம், ஹவுசிங் லோன் எடுத்துக்கலாம், 2 வீலர் லோன் எடுத்துக்கலாம். இந்த லோன்ஸ் எல்லாமே நீங்க வந்து அந்த EMI மைனஸ் பண்ணிட்டு இன்டூ 30 டைம்ஸ் ஆர் இன்டூ 24 டைம்ஸ், 24 வாட் எவர் என்ன ஒரு மல்டிபிள் இருக்கோ போட்டீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி அரைவ் பண்ணிடலாம். இது வந்து நீங்க யாரையுமே கூப்பிட்டு கேட்கணும் அவசியமே இல்லை. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, இனிஷியல் எலிஜிபிலிட்டி வருமா வராதா, இந்த கஸ்டமர் நான் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து பண்ண வேண்டிய முதல் கட்டம் இதுதான். அவரோட வரவு என்னன்னு பாக்குறீங்க, அவரோட செலவு என்னன்னு பாக்குறீங்க. செலவுங்க நான் மீன் பண்றது EMI, பேங்க்ல போற EMI, மந்த்லி EMI. சரிங்களா? லோன் வாங்கி திருப்பி கட்டுறாங்க இல்லையா, அந்த EMI நீங்க மைனஸ் பண்றீங்க, மல்டிப்ளையர் இன்டூ 25 டைம்ஸ் 22 டைம்ஸ் மல்டிப்ளை அப்ளை பண்றீங்க. ஓரளவுக்கு சார் உங்களுக்கு வந்து 5 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் பண்ணலாம், இல்ல 15 லட்சம் லாகின் பண்றோம். இது வந்து எங்க பேங்க்ல லாகின் பண்றோம், சொல்லிடுவாங்க. ஓகே, எக்ஸாக்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிடலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம இந்த சிம்பிளா வந்து PL கவர்மெண்ட் செக்மெண்ட் இப்படிதான் ஹேண்டில் பண்ணும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வேண்டாம். பே ஸ்லிப் வாங்குறோம், 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறோம், KYC, அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், ஒரு போட்டோ, இவ்வளவுதான் வாங்குறோம். உங்களுக்கு இதை எடுத்துட்டு எலிஜிபிலிட்டி வந்து சிம்பிளா கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணோம்னா எலிஜிபிலிட்டி வருது, வந்தோடனே யூ கேன் ஏபிள் டு லாகின் த கேஸ். அவ்வளவுதான், நீங்க லாகின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ், நீங்க மேக்ஸிமம் வந்து ஏன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நான் ப்ரியாரிட்டியா பண்ணேன்னா, நீங்க இன்டராக்ட் பண்ற கஸ்டமர்ஸ் பாதிக்கு மேல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா தான் இருப்பாங்க. இதெல்லாம் விட உங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீசஸ்ல லிங்க் ஜாஸ்தியா இருக்கும், கான்டாக்ட்ஸ் லிங்க். உங்களுக்கு வந்து டெய்லி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, லிங்க் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ரெஃபரன்ஸ் வாங்குவீங்க அப்ளிகேஷன்ல. அந்த 2 ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸே வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கலீக்ஸ், பக்கத்துல ஒர்க் பண்றாங்களே, அவங்க கிரேட்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல அவங்க கீழே கிரேட்ல ஒர்க் பண்றவங்களோட ரெஃபரன்ஸ் வாங்குனீங்கன்னா அது நாளைக்கு உங்களோட ஒரு லீடு. சார் நீங்க கேட்கும் போது நீங்க உங்க CSC உங்களோட ப்ராடக்ட், உங்களோட பேசிக் அந்த ஆதார், ரெனிவல், அதை பத்தியும் கேட்டுக்கலாம். அந்த சப்போர்ட் பண்றேன், என் CSC ஆஃபீஸ் வாங்க நான் பண்றேன்னு சொல்லலாம். இந்த PLயும் வித்தரலாம். PL வந்து இந்த பர்சனல் லோன் விற்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் கஸ்டமருக்கு நீங்க அப்போ ரீச் பண்ணா மட்டும் போதும். யாருக்கு தேவையோ அவங்க ரீச் பண்ணா மட்டும் போதும். அதை ரீச் பண்றதுக்கு என்னன்னா கொஞ்சம் 2-3 இடத்துல வந்து நீங்க போய் பேச வேண்டியது இருக்கும். அது பேசிட்டீங்கன்னா உங்க ஏரியால எங்களால உள்ள வந்து எல்லாத்தையுமே நாங்க ரீச் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்க ராமதாஸ் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து எங்களோட ஒரு கிளை பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸா தான் நாங்க உங்களுக்கு கன்சிடர் பண்றோம். எங்க HDFC பேங்கோட ஒரு பிரான்ச்சா தான் உங்க வில்லேஜ்ல கன்சிடர் பண்றோம். அந்த பிரான்ச்சஸை
அங்க நீங்க வந்து அதுதான் வந்து உங்க போர்ட்போலியோ எடுத்து உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் சரி, உங்களோட டூ வீலர் கஸ்டமர், உங்களோட இந்த கஸ்டமர், பிஎல் கஸ்டமர் எதுவா இருந்தாலும் ஒரே ப்ராடக்ட் நிறுத்தாம நிறைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். ஓகே, பிரான்ச் மேனேஜர் இருக்காரு, நாங்க இருக்கேன், சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, என்னோட எக்ஸிகூட்டிவ் இருக்காங்க, எல்லாருமே இருக்கும். லைன் அப்ல நிறைய பேர் இருக்கும் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க வந்து லீட் ஜெனரேட் பண்ண மட்டும் போதும். ஓகே, நம்பர் 1 பிஎல். இப்ப பிஎல்ல வந்து கவர்மெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஐசிஐசி பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு 12 மாசம் கட்டிட்டார். 12 மாசமோ 6 மாசமோ 2 மாசமோ 8 மாசமோ கட்டிட்டார். நம்ம வந்து லோன் எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு 10,000 20 25,000 சம்பளம் வாங்கணும் எடுக்கிறோம். அவங்க வந்து அங்க ஆல்ரெடி வந்து ஒரு 5,000 கட்டிட்டு இருக்காரு. சோ 20,000 தான் சம்பளம் வருது. இதை வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி வராம போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, மல்டிப்ளை போட்டா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரும். ஏன்னா அங்க ஆல்ரெடி லோன் கட்டுறாரு, அவரோட பேசிக் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலியோட ஒரு சேலரி வேணும், பிளஸ் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பிரிச்சுட்டு நம்ம ஃபிக்ஸட் ஆப்ளிகேஷன் அண்ட் இன்கம் ரேஷியோ எடுப்போம். ஃபாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாயர் ரேஷியோல நமக்கு அடிபட்டு போகும். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அந்த லோனை நம்ம டேக் அவுட் பண்றோம். நம்மளே நம்ம பேங்க்குக்கு அந்த லோனை டேக் அவுட் பண்றோம். எப்படி? இதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம அந்த லோனை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். என்ன பண்ணுவோம்? அந்த 5,000 நம்ம ஆப்ளிகேட்டே பண்ண மாட்டோம். அந்த நெட் டேக் ஹோம் சேலரி இருந்து அந்த 5,000 கம்மி பண்ண மாட்டோம். கம்மி பண்ணாம 25,000 ஃபுல்லா மல்டி எலிஜிபிலிட்டி போட்டு அந்த லோன் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து கஸ்டமருக்கு ஒரு 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கு, ஐசிசி பேங்க்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. நமக்கு வந்து மொத்தம் வந்து 2 லட்ச ரூபா லோன் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி வருது. 1 லட்ச ரூபா வந்து கஸ்டமர் வந்து ஐசிசி பேங்க் கட்டணும், பேலன்ஸ் 1.5 லட்ச ரூபா நமக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நம்ம வந்து 2 டிடியை கட் பண்ணுவோம். ஒன்னு வந்து ஐசிசி பேங்க்கும் 1 லட்ச ரூபாவும், 1.5 லட்ச ரூபா வந்து நம்ம பேங்க் கட் பண்ணுவோம். இது பெனிஃபிட்டா இருக்குங்களா? இதே மாதிரி இதுக்கு வந்து 10.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வந்து ரொம்ப கம்மி. இதுல ரெண்டு பாயிண்ட் பாக்கணுங்க நீங்க. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல 2 பெனிஃபிட் என்ன? ஒன்னு, கஸ்டமருக்கு வட்டி கம்மியாகும். நம்ம கொடுக்குற வட்டி வந்து ரொம்பவே கம்மியாகும். அவங்க வாங்கின 13% வாங்கினாங்க, நம்ம வந்து 10.5% கொடுப்போம், 11% கொடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் செக்மெண்ட். அதுக்கு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்டோட சார்ட்டும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, செக்மெண்ட் படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்? கஸ்டமருக்கு மாசம் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகும். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கட்டுவாரு. அதிகமா கட்டிட்டு இருந்தவர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கட்டுவாரு. வட்டி கம்மியாகிற ஒரு மணி சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்னா நம்ம போய் ரீச் பண்ணாதான் தெரியும். இப்போ ஒரு கஸ்டமர் பேசிங்கன்னா லோன் வேண்டாம் சொல்லிட்டாரு. ஓகே, பரவாயில்ல சார், லோன் வேண்டாம் சார், நீங்க வேற ஏதாவது பேங்க்ல லோன் வச்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஆமா சார், எனக்கு எஸ்பிஐல இருக்கு, எனக்கு ஐசிசி பேங்க்ல இருக்கு, இந்த லோன் அது கட்டி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். அப்படிலாம் வேணாம் சார், அதுல என்ன வட்டின்னு சொல்லுங்க, அதை விட கம்மியா என்ன பண்ணிக்கலாம் கொடுங்க, வாங்குங்க, லோனை வாங்குங்க. அந்த லோனுக்கு ஒரு செக் கொடுத்து அந்த லோன், அந்த பேங்க் லோனை க்ளோஸ் பண்றோம், இந்த பேங்க் லோன், இந்த நம்ம பேங்க்ல ஒரே லோனா வச்சுக்கோங்க. 2 லோன் க்ளோஸ் பண்ணலாம் இமீடியட்டா வாட் டைம்ல. சோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட். இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ல ஃபிட் பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து 2 ஒன்னு இன்கம்ல ஃபிட் பண்ணலாம், இல்லாட்டி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல ஃபிட் பண்ணலாம். மூணாவது, இந்த 2 தான் இங்க இப்போ ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு விஷயம், இன்னொரு பிஎல்ல இன்னொரு ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொஃபைல். கஸ்டமர் இப்ப எனக்கு தெரியும், இப்ப எல்லா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, நீங்க வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க, ஒரு வில்லேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோபிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அவங்களோட வந்து ஒர்க்குக்காக அவங்க பசங்க, அவங்க பீப்புள்ஸ் வந்து வேற வேற ஊர்ல தங்கி அங்க ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலம் போய் இப்ப போன வருஷத்துல இருந்து எல்லாருமே வந்து வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க. நானும் இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க. என்ன ரீசன்? வெளியே போக முடியாது. நம்ம வெளியே போனா அந்த நமக்கு அஃபெக்ட் ஆயிடுவோம். அப்படிங்கிற இதுல ஆபீஸ்ல சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியாது, நிறைய பேர் கேதர் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஆபீஸ்ல இருந்து கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு இங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அங்க சென்னையில இப்போ அவங்க நேட்டிவ் கிருஷ்ணகிரியில, சேலம்ல வச்சுட்டு, கிருஷ்ணகிரியில வச்சுட்டு அவங்க வந்து சென்னையிலே உட்காந்து வேலை செய்ய அவசியம் இல்லை. தேவையில்லாம ரெண்ட் பே பண்ணும் வீட்டுக்கு. அதனால ஃபேமிலியோட என்ன பண்றாங்க? அவங்க நேட்டிவ் வந்துடுறாங்க. அந்த நேட்டிவ் வர கஸ்டமர் உங்களோட லொகேஷன்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து உங்க லொகேஷன்ல எல்லாமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. மேபி நீங்க ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யம் நடத்துறீங்க வில்லேஜ் அப்படிங்கிற இதுல, அந்த இடத்துல வந்து நீங்க எடுத்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வீடை வந்து ரெனியூவல் பண்ணலாம், இல்ல அவங்க மேரேஜ்க்காக எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக போகலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து அந்த அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எஃபெக்ட் பண்ணோம்னா நம்ம சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணலாங்க. இன்னொரு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன பிஎல் அப்படின்னா கோல்டன் எட்ஜ். இது சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த டைம்ல. கோல்டன் எட்ஜ்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராமிங் இதுக்கு பேரு. என்னன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுக்கு வந்து கஸ்டமருக்கு எலிஜிபிலிட்டி எப்படி? 50,000 ரூபாய் நெட் டேக் ஹோம் சேலரி இருக்கணும். செகண்ட் திங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் ரூபாய் கையில போயிருக்கும். இந்த 2 இருந்தா கோல்டன் எட்ஜ் ப்ராடக்ட்ல ஃபிட் பண்ணலாம்.
ஓகே 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10-10.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா உங்களோட இது இருக்கு இல்லைங்களா, உங்களோட லோன் க்ளோஸ் ஆகுது, லோன் க்ளோஸ் பண்றாங்கன்னா 12 மாசத்துக்கு மேல ஃபோர் க்ளோஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆஃப்டர் 12 months எந்த ஒரு ஃபோர் க்ளோஸ் 0% ஃபோர் க்ளோஸ் சார்ஜ்ல நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் லோன் கஸ்டமர். ஸோ இது வந்து பெரிய கஸ்டமருக்கு நம்ம பண்ற பெனிஃபிட். இதெல்லாம் வந்து எப்படி தெரியும், நம்ம வந்து முதல்ல அவங்கள அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணி அவங்களோட நெட் டேக் ஹோம் சேலரி என்னன்னு கேட்கணும், அவங்க என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கணும். இந்த மூணுமே தெரிஞ்சுன்னா நம்ம இந்த கோல்டன் ஏஜ்ல ஃபிட் பண்ணலாமா நார்மல்ல ஃபிட் பண்ணலாமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நார்மல் பர்சனல் லோன், கோல்டன் ஏஜ் பர்சனல் லோன் ரெண்டு தான் இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வரும், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொஃபைல் வரும், எல்லாமே வரும். கவர்மெண்ட்டுக்கு கோல்டன் ஏஜ்ல பண்ணலாம். ஸோ இந்த மூணு தான் கரண்ட் சினாரியோல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து நீங்க எடுத்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான கஸ்டமர் அப்ரோச் பண்ணி கரெக்டா லீட் ஜெனரேட் பண்ணீங்கன்னா, உங்க டிஜிட்டல் சேவா போட்டு லீட் ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்து we can able to offer you கஸ்டமருக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்து பிசினஸ் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது பிசினஸ் லோன். நிறைய விஎல்இஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிஎஸ் விஎல்இஸ் லாகின் பண்றாங்க, ஆனா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிளைண்டா வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம லோன் பண்ணலாம், ஐடி பேப்பர் இன்கம் டாக்ஸ் கேட்டா லோன் பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து யாருக்கு பண்ணலாம், மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ் ப்ரொவைடர். மேனுஃபேக்சரர் அவன் வந்து பொருளை வாங்கி அவன் மிஷின் போட்டு அவன் வந்து யூனிட் போட்டு வேலை ஒர்க் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்றவன் மேனுஃபேக்சரர். ட்ரேடர் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்கிறவன் ட்ரேடர். சர்வீஸ் ப்ரொவைடர் ஜாப் ஒர்க். திருப்பூருக்கு தெரிஞ்சிருக்கும், ஈரோடுக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் கோயம்புத்தூருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஜாப் ஒர்க். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு துணியில வந்து எம்ப்ராய்டரி போடணும் வைங்களேன், அவன் வந்து எம்ப்ராய்டரி மிஷின் வந்து அந்த மேனுஃபேக்சரர் வச்சுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து இந்த ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி அது மட்டுமே வச்சுக்க இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு இவ்வளவுன்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு பேர் ஜாப், அதுக்கு பேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகே, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த 3 பேர் தான் நம்ம பிசினஸ் லோன் பண்ண முடியும். இந்த 3 பேர் இல்லாம அடுத்து என்ன பிசினஸ் லோன்னா டாக்டர்ஸ், எஸ்சிபி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ். இந்த 4 பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து மெயின் விஷயம் உங்களுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இன்கம் ப்ரோக்ராம் இருக்கு, பேங்கிங் சர்டிஃபிகேட் இருக்கு, இதுலயும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஓகே, நான் சொன்ன அந்த பிஎல் அந்த ஒரு லோனை க்ளோஸ் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் இதுலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் சர்டிஃபிகேட். பேங்கிங் சர்டிஃபிகேட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, கஸ்டமர் ஒரு வருஷம் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட், ஓடி சிசி அக்கௌண்ட் கிடையாது, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்ல உங்க விஎல்இ சிஎஸ்சிக்குன்னே தெளிவா ஒரு செப்பரேட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இதுதான் இன்னொரு சொல்றேன். அது எப்படின்னா 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணா போதும். ஒரு 6 மாசத்துக்கு மினிமம் 6 டிரான்சாக்சன், கிரெடிட்டோ டெபிட்டோ 6 டிரான்சாக்சன் இருந்தா போதும். 6 கிரெடிட் இருந்தா போதும். 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிதான் அவங்களுக்கு வந்து மல்டிபிளேயர் வச்சு 1 lakh வரைக்கும் பண்ணலாம். இது வந்து என்னன்னா 10,000 ரூபாய் மேனேஜ் பண்ண, வெறும் 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணா 1 lakh பண்ண பண்றோம்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. நார்மல் ஒரு ஜமீன்தார் நார்மலா ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க எல்லாம் வந்து பெருசா பேங்கிங் டிரான்சாக்சன் இருக்கவே இருக்காது. அவங்க பேங்கிங்ல போட்டு பண்ற, ஏன்னா கேஷ் அண்ட் கேரி நிறைய இருக்கும், அவங்க போட்டு ஒரு 10,000 மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 lakh கொடுக்கலாம். 1 lakhன்றது வந்து நான் சொல்றது ஒரு பெரிய நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க ரீச் பண்றதுக்கு வசதியா இருக்கும். உங்களுக்குமே பர்டிகுலரா உங்களுக்குமே இதே அப்ளிகபிள். நீங்களும் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் கன்சர்னா இருந்து, விஎல்இ ப்ரொப்ரைட்டர் கன்சர்னா இருந்து நீங்களும் 10,000 மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு 1 lakh rupees வந்து இமீடியட்டா லோனா சாங்ஷன் பண்ண முடியும். ஓகே, பேங்கிங் சர்டிஃபிகேட் ஸ்பெஷல் இதுதான். இதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல சார் 5,000 ரூபாய் தான் வந்து நம்ம வச்சிருக்கோம், 5,000 ரூபாய் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் கொடுக்கலாம், 30,000 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஃபண்டிங். சரிங்களா, இதுதான் பேங்கிங் சர்டிஃபிகேட் விஎல்இ ஸ்பெஷல் ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு நார்மல் பேங்கிங் சர்டிஃபிகேட் வருவோம். நார்மல் பேங்க் சர்டிஃபிகேட்ல நம்ம எப்படி டர்ன் ஓவர் ப்ரோக்ராம், டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கும், 40,000 ரூபாய் இருந்தா போதும். வெறும் ஒரு கஸ்டமருக்கு வந்து மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி, ட்ரேடா இருந்தாலும் சரி, சர்வீஸ் 40,000 ரூபாய் இருந்து 60,000 ரூபாய் இருந்துச்சுன்னா we can able to fit that cash into banking side. பேங்கிங் சைட்ல ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் எப்படி பண்றோம், ஒரு 6 மாசத்துக்கு ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு 1 லட்ச ரூபாய் ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாங்க, கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் பாசிபிள். அதுல 1 lakh ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ் டிவைட் பை 4. அந்த டிவைட் பை 4 வருதுங்களா, அந்த லோன் அமௌண்ட் தான் இஎம்ஐ. அந்த இஎம்ஐக்கு என்ன லோன் கொடுக்கலாங்கிறத கால்குலேட்டர்ல போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு டிவைட் பண்ணா ஒரு 7 இருந்து 8 லட்ச ரூபாய் கொடுக்கலாம் கம்ஃபர்டபுளா. இவ்வளவுதான். இது இந்த பேங்கிங் சர்டிஃபிகேட்க்கு ஒரு ஹைலைட் என்னன்னா, எந்த ஒரு லோன், வெளியே லோன் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க இப்ப நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்து அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல ஆவரேஜ் பேலன்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். அந்த லோன்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்ல என்ன ஒரு இஎம்ஐ போயிட்டு இருந்தாலுமே அது வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது.
நம்ம ஆப்ளிகேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கஸ்டமர் அந்த இஎம்ஐ சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து லோன் எலிஜிபிலிட்டியே வருது, ஏபிபியே வருது. அந்த இஎம்ஐ சர்வீஸ் பண்றாரு, பண்ணதுக்கு அப்புறமா 1 lakh rupees இஎம்ஐ இது ஏகிபி வருது, ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ் வருது. அந்த ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ்ல நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்றோம். ஸோ அது நம்ம அந்த லோனை வந்து நம்ம ஆப்ளிகேட் பண்ண மாட்டோம். கிளியர்? ஓகே. அடுத்தது we go to இன்கம் ப்ரோக்ராம். இன்கம் ப்ரோக்ராம் அதே மாதிரி தான். கஸ்டமரோட மேனுஃபேக்சர் ட்ரேடர்னா நெட் ப்ராஃபிட் என்ன, அவரோட டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருக்கணுங்க. நார்மல் 75 lakhs என்ன இருந்தாலே we can able to fit the case. 75 lakhs என்ன இருக்கணும், 1 கோடி மினிமம் 1 கோடி டர்ன் ஓவர் இருக்கணும். அந்த 1 கோடி டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு கூட டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி அவரோட டாக்ஸ் கட்டிருப்பாங்களா, அதை மைனஸ் பண்றோம், இன்டூ 2 times மேக்ஸிமம் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு 5 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா பிளஸ் டெப்ரிசியேஷன் ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 5,50,000, டாக்ஸ் ஒரு 50,000 மைனஸ் பண்ணுச்சுன்னா 5 லட்சம் இன்டூ 2 தடவை 10 லட்சம் கொடுக்கலாம் ஃபண்டிங். இதுல ஆப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ளிகேஷன் மைனஸ் ஆகும். என்ன லோன் எடுத்துக்கோ, என்ன கஸ்டமர் இருந்தாலும் லோன் எடுத்தா அந்த ஆப்ளிகேஷன் மைனஸ் ஆகும். ஓகே. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்க கஸ்டமர், 75 லட்சத்துக்கு மேல கஸ்டமர் நீங்க எலிமினேட் பண்றதுதான் நீங்க பண்ணா மட்டும் போதும். உங்க வேலை அவ்வளவுதான். லீட் போட்டீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்து நாங்க கம்ஃபர்டபுளா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ சிம்பிளாவே நீங்க பாருங்க, எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டா அந்த பேப்பர் வாங்கணுமா சார், இந்த பேப்பர் வாங்கணுமா, எதுவுமே வேண்டாம். இதுதான் பேப்பர். 2 வருஷம் ஐடி பேப்பர் வாங்குறீங்க, 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வாங்குறீங்க. இவ்வளவுதான் நீங்க வாங்குறீங்க. கேஒய்சி இதை தவிர ஆர்சி காப்பின்னு ஒன்று வாங்குவோம். பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஆர்சி காப்பி, ரெஜிஸ்டர் சர்டிபிகேட். ஓகே. இப்போ வந்து நிறைய உத்தியோகம்லாம் வந்துருச்சு, அது கூட வாங்கலாம். இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்றோம், பிசினஸ் டிரான்சாக்ஷன் கன்சிடர் பண்றோம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க வந்து லாகின் பிசினஸ் லோன் சோர்ஸ் பண்ணலாம். பெரிய டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா பெரிய டர்ன் ஓவர் கஸ்டமருக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஒரு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட சேல்ஸ் மேனேஜர் அந்த பக்கத்துல இருக்கிற பிரான்ச்ல போய், சார் பிசினஸ் லோன் ஒரு கஸ்டமர் பெரிய கஸ்டமர் இருக்காங்க, நீங்க தனியா போறது கஷ்டமா இருக்கு, அவங்க போய் பார்க்கணும், லோன் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னோட சேல்ஸ் மேனேஜர் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. நீங்க அந்த பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும், அவர் வந்து லிங்க் பண்ணி விடுவாரு, இமீடியட்டா வந்து பாருவாங்க. இல்ல உங்க ஏரியா கிட்ட சொல்லுங்க, இமீடியட்டா நாங்க கூட ஜாயின் கால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தரோம். இது போன் கால்ல இருந்தாலும் சரி, இல்லாட்டி நேர்ல வந்தாலும் சரி. சோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டே ஆகணும். முதல்ல உங்களுக்கு பர்சனல் லோன், அந்த ஏரியாவில் இருக்கிற பர்சனல் லோன் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் இல்ல, எனக்கு இல்ல சார்னா உங்க ஏரியா ஹெட் முதல்ல அந்த நம்பரை வாங்க, அவர் பேரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் வந்தா டைரக்டா நீங்க அவரை அடிக்கலாம், ஒரே கால் இமீடியட்டா நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு சேல்ஸ் மேனேஜர் நாங்களும் வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து நீங்க இமீடியட்டா என் நம்பரும் வாங்கிக்கோங்க, அவங்க நம்பரும் வாங்கிக்கோங்க. என்ன எனி டைம் யூ கேன் கால் மீ, கால் மை சேல்ஸ் மேனேஜர். நாங்க சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இல்ல அந்த கேஸ் பண்ண முடியாதுங்கிறத ஓவர் த போன் சொல்ல முடியாட்டியும் அந்த பேப்பர்ஸ் பார்த்து எங்களால சொல்ல முடியும். ஓகே. சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க லீட் ஜெனரேட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம we are going to டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் என்ன, டாக்டர்ஸ்னா 2 விதமா பண்ணலாங்க. ஒன்னு சேலரி. ஹலோ, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். யா ஓகே. டாக்டர் லோன் வந்து ரெண்டா பண்ணலாம். ஒன்னு சேலரி டாக்டர், இன்னொன்னு செல்ஃப் டாக்டர். சேலரி டாக்டர் தேங்க்யூ. சேலரி டாக்டர்ஸ்னா எப்படின்னா அதே மாதிரிதான் நம்ம நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜிஏஜிபி பார்த்த மாதிரி கேட்பி 2 ஹாஸ்பிட்டல் கேட்டரைஸ் பண்ணிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ற எல்லா டாக்டர்ஸும் சேலரி டாக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நம்ம சேலரி டாக்டர் கன்சிடர் பண்ணலாம். இது செல்ஃப் தான் வரும். 50,000 மேல சம்பளம் வாங்கினா மல்டிபிளேயர், 50,000 கீழே சம்பளம் 25 and above சம்பளம் வாங்கினா அதுக்கு ஒரு மல்டிபிளேயர். இவங்களுக்கும் வந்து மேக்சிமம் வந்து 50 இருந்து 60 லட்சம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த எலிஜிபிலிட்டி. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கவர்மெண்ட்ல. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸே இருப்பாங்க, போய் அப்ரோச் பண்ணுங்க. சார் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரேட் ஆஃப், அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் 10.75 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். 10.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். ப்ராசஸிங் ஃபீ நல்ல ஒரு அட்ராக்டிவ் ப்ராசஸிங் ஃபீ கொடுக்க முடியும். ஓகே. சோ இவங்க எல்லாருமே வந்து எல்லாம் வருவாங்க, சேலரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் டாக்டர் கேட்டகரியில வருவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் அவங்க என்ன, ஹாஸ்பிட்டல் வச்சுக்கவங்க, கிளினிக் வச்சுக்கவங்க எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் டாக்டர்ஸ். இவங்களுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் 2 வருஷம் ஐடி பேப்பர் வாங்கணும். அந்த அவங்களோட இன்கம் வந்து மினிமம் 1 lakh இருக்கணும், 1 lakh நெட் ப்ராஃபிட் இருக்கணும். அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 20 லட்சத்துல இருந்து இருந்தாலே போதும். அதாவது அவங்க ரெசிப்ட் 20 இருந்தாலே போதும். 50 லட்சம் வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் 20 இருந்து ஆரம்பிக்கும், எவ்வளவு இருந்தாலும் நம்ம லோன் பண்ணலாம். இதுல என்ன பெனிஃபிட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தி பெஸ்ட் ரேட். 10 லட்சத்துக்கு மேல போனா 10.75 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா 11.75 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
ஓகே, உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் நீங்க என்ன பண்ணணும், உங்க ஏரியால இருக்கிற தெரிஞ்ச டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. சார் உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்பெஷலா டாக்டர் லோன் பண்றோம், நீங்க உங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணிப்பாங்க, இருந்தாலும் நான் இந்த ஏரியா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் என்னோட சேல்ஸ் மேனேஜர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேப்பர் பேசிக் டாக்குமெண்ட் வாங்கிட்டு சேல்ஸ்மேன் கூப்பிட்டு போனா இமீடியட்டா 1 டேல க்ளோஸ் பண்ணிடுவோம். டாக்டரோட போர்ட்போலியோ சூப்பரா இருக்கு, அதனால இவங்களுக்கும் வந்து 12 மாசத்துக்கு மேல என்ன லோன் இருந்துச்சு, 12 மாசத்துக்கு நம்ம லோன் கட்டிட்டாங்கன்னா 0% ஃபோர்க்ளோசர்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 லட்சம் மேல லோன் எடுத்தா போதும் கஸ்டமர். 10 lakhs and above லோன் எடுத்த கஸ்டமருக்கு 12 மாசத்துக்கு மேல லோன் கட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்ப வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்டேஷன் இருக்கிற ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட் சிம்பிளான ப்ராடக்ட் ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், நல்ல கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்க ப்ராடக்ட். பேலன்ஸ் ஆன்சரும் அதே மாதிரி தான். நிறைய இடத்துல நிறைய பேர் கஸ்டமர் வந்து வட்டி கம்மி பண்ணும் வராங்க. அவங்க எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். அவங்க ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்திருப்பாங்க, அதை வந்து கம்மி பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம உங்க கஸ்டமருக்கு, உங்களோட லிங்க் இருக்கு கஸ்டமருக்கு நீங்க பண்ற ஒரு சர்வீஸ். கண்டிப்பா கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அது மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே ரெகுலரா கீப் இன் டச் வித் கஸ்டமர். எப்பவும் கூப்பிடுங்க. உங்க வீட்டுல வேற யாருக்கும் லோன் வேணுமான்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க கால் பேசினாலே உங்களோட லீட், உங்களோட கான்டாக்ட் வந்து நம்ம நல்லாவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் கான்டாக்ட் வெரி ஸ்ட்ராங்லி. விஜய், ஓகே, யா விஜய், டைம் கன்ஸ்ட்ரைன்ட் 4 o'clock இதுல முடிக்கணும்ங்கற வருது. நீங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணீங்கன்னா then we'll move on. Sorry. சோ இதுதான், இவ்வளவுதான். இந்த எல்லாம் ஐ ஹவ் கவர், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுல என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து தனியா ஏரியா ஹெட்லயும் வரலாம், இல்ல என்னோட சேல்ஸ் மேனேஜர் கிட்டயும் வரலாம். ஓகே, சோ நோ ப்ராப்ளம். எல்லாரும் வீட்டுல சேஃபா இருங்க, பி சேஃப் அண்ட் நம்ம எல்லாருமே இந்த ஒரு பேண்டமிக்ல இருந்து வெளியே வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் a lot. நன்றி. தேங்க்யூ சோ மச் விஜய். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுல் எனர்ஜி ஃப்ளோவோட இருந்தது, பரபரப்பாவே வச்சிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். வீலி நண்பர்கள் அனைவரும் விஜய் சொன்னது போல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பிளஸ் வந்து டாக்டர்ஸும் வந்து ப்ரொஃபைல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா பர்சனல் லோன், பிசினஸ் லோன் வந்து வண்டர்ஃபுல்லா பண்ண முடியும். எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா தான் பேச வேண்டியதா இருந்தது. பட் ஸ்டில் பொறுமையோட நீங்க கேட்டதுக்கு நன்றி. அதை வந்து உங்களோட சூழ்நிலைகள்ல இல்ல நீங்க அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல வந்து நிச்சயமா அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம அடுத்து அந்த கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். எங்களோட வந்து மிஸ்டர் ரகுராமன், ஏரியா சேல்ஸ் மேனேஜர், கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஐ வெல்கம் மிஸ்டர் ரகு. ப்ளீஸ் ரகு, ஓவர் டு யூ. சார், இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து இந்த லாக்டவுன் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 year வந்து மேக்ஸிமம் வந்து கன்சியூமர் டியூரபிள் லோன் தான் ஆக்சுவலா பண்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க லாஸ்ட் 1 year பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் ஆர் கஸ்டமர்ஸ் வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமா நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கன்சியூமர் டியூரபிள் லோன்ல வந்திருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் பேசிக்கா வந்து ஃபார் நார்மல் லேப்டாப்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்து, வீட்டுல இருக்கிற அப்ளையன்சஸ்ல இருந்து எல்லாமே வந்து இப்போ கஸ்டமர் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் இல்ல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃப் ஒர்க்கிங், அவங்க எல்லாம் 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்தே வந்து ஸ்கூல் ஆன்லைன் இருக்கு. ஸோ இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா வந்து நவ் இட்ஸ் பீன் மல்டிஃபோல்டட். ஏன்னா ஒரே கஸ்டமர் வந்து வீட்டுல இருந்து அவங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து ஒரு பொருள் இல்ல, 2 ரிக்வயர்மெண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் 2 இல்ல 3 ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஸோ கன்சியூமர் டியூரபிள் லோன் என்னன்னா வந்து இட்ஸ் கேம்பட் ஆஃப் ப்ராடக்ட். நீங்க நார்மல் மொபைல் போன்ல இருந்து, ஓகே, ஒரு லேப்டாப்ல இருந்து, ஒரு வீட்டுல டெலிவிஷன்ல இருந்து, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து, இவங்க நார்மல் ஏசில இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இது கீழே வந்து கன்சியூமர் டியூரபிள் கீழே வருது. அண்ட் இது நீங்க எப்படி பண்ண முடியும் கன்சியூமர் டியூரபிள் லோன்னா, நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணது பேங்க்ல இருந்து வந்து 2 சிம்பிளா விஷயம் கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து இன்டர்னல் கஸ்டமர், ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இன்டர்னல் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. ஓகே, அந்த கிரெடிட் கார்டுல லிமிட் இருக்கு. கஸ்டமர் போயிட்டு ஸ்டோருக்கு போறாரு, அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணிட்டா இது நம்மளுக்கு சிடி லோனா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இந்த அக்கௌண்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 6 months டிரான்சாக்ஷன் மேல இருந்தா அந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம். நம்ம அந்த ப்ரீ அப்ரூவ்ட் எலிஜிபிலிட்டி வச்சுட்டு கஸ்டமர் வந்து ஏதாவது ஸ்டோருக்கு போகலாம். இல்லைன்னா வந்து இதே கஸ்டமர் ஆன்லைன் வாங்கும் போது, தட் இஸ் பேசிக்கா ஒரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இல்ல டெபிட் கார்டு இஎம்ஐல வந்து கஸ்டமர் இதா ஸ்டோருக்கு போகலாம், இல்ல கஸ்டமர் வீட்ல இருந்தே இருந்துட்டு அவர் ஆன்லைன்
நம்ம அமேசான் இல்லைன்னா பிளிப்கார்ட் இந்த ஆப்ஷன் வழியா கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த கஸ்டமர் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் லிமிட் என்ன இருக்கோ அந்த லிமிட் என்டையரா வந்து நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து 3000 ரூபாயில இருந்து பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம 5000 rupeesல இருந்து பண்ணலாம். ஆனா சிம்பிளா சொல்றேன், ஒரு கன்சூமர் டியூரபிள் லோன் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி நார்மல் டிரான்சாக்ஷன், we do consumer durable loan from a minimum amount. நம்ம மினிமம் அமௌண்ட் வந்து 3000 rupeesல இருந்து நம்ம 15 lakhs வரைக்கும் பண்ணிருக்கோம். 15 lakhs எப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து சோலார் பேனல் வாங்குறாரு வீட்டுக்கு. இந்த சோலார் பேனல்ஸ் ஒரு சின்ன சோலார் செட்டப் வீட்டுல நம்ம வந்து பண்ணிக்கணும்னா அந்த மினிமம் அமௌண்டே வந்து அரௌண்ட் 2.5 lakhs to 3 lakhs ஆகுது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆர் கஸ்டமர்ஸ், நம்ம இன்டர்னல் கஸ்டமர்ஸ் சிஎஸ்ல இருந்து கூட வந்திருக்காங்க. டவுன் சவுத்ல சில பேர் வந்து சோலார் பேனல் வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த மினிமம் டிக்கெட் சைஸே பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs 3 lakhs இருக்கு. இது வந்து நார்மலா இன்டர்னல் கஸ்டமருக்கு நம்ம வந்து சிசிஎம்ஐல இல்ல டிசிஎம்ஐல பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் ஆர் நம்ம விஎல்இ கஸ்டமர்ஸ் ஓகே, அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நான் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் இருப்பாங்க ஜாஸ்தி. யாரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து HDFC பேங்க் வர கஸ்டமருக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம பேப்பர் ஃபினான்ஸ் பண்றோம். பேப்பர் ஃபினான்ஸ் வந்து இப்போ விஜய் சொல்ற மாதிரி தான். விஜய் வந்து அவரோட டாக்குமெண்டேஷனுக்கு வந்து நார்மலா இப்போ டேப் ப்ராசஸ்ல வந்து இப்போ எஸ்டிபி ப்ராசஸ்ல நம்மளுக்கு வந்து எந்த டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. அதே மாதிரிதான் இதுவும். இப்போ நம்ம புதுசா வந்து டேப் ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் எல்லா வீலேக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இந்த டைம் இட்ஸ் வெரி ஷார்ட் டைம், அது நம்ம செப்பரேட்டா ஒரு ஃபுல் செஷன் வச்சுக்கலாம். டேப் ப்ராசஸ்ல எப்படின்னா, விஎல்ஏ வந்து ஒரு கஸ்டமர் வாக்இன் பண்ணா அந்த கஸ்டமரோட பேசிக் டீடைல்ஸ் லைக் கஸ்டமர் பேரு, பேன் நம்பர், போன் நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிட்டா அந்த ஃபுல் டேப் ப்ராசஸ்ல நீங்க என்டர் பண்ணா அந்த கஸ்டமருக்கு எலிஜிபிலிட்டி வந்துட்டுனா ப்ரீ அப்ரூவ்ட் எலிஜிபிலிட்டி வந்து கஸ்டமருக்கு பாப்பப் ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கஸ்டமர் வராரு, விஎல்ஏ வந்து லீட் ஜென்ரேட் பண்றாரு, அந்த கஸ்டமர் வந்து ஸ்டோருக்கு போறாரு. ஸ்டோர்ல நம்ம HDFC பேங்கோட பிடிஆர் இருப்பாங்க, அவங்க வந்து டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி செக் பண்றாங்க. இப்ப இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படியே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கோம், இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணிருக்கோம். விஎல்இ வந்து அவரோட இடத்துல இருந்தே இல்லைன்னா பிரான்ச்ல இருந்து அந்த பிரான்ச் ஸ்டாஃபை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கஸ்டமர் இல்ல இன்டர்னல் கஸ்டமர் அவங்க வந்து உள்ள வரும்போது அந்த நார்மல் பேசிக் டீடைல்ஸ் என்டர் பண்ண உடனே லைக் பேன் நம்பர், அவரோட போன் நம்பர் எல்லாமே என்டர் பண்ண உடனே ப்ரீ அப்ரூவ்ட் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வரேன், நீங்க வந்து என்னோட டீடைல்ஸ் கேப்சர் பண்ணிட்டு எனக்கு சப்போஸ் ஒரு 1 lakh வந்து எலிஜிபிலிட்டி வந்துச்சுன்னா ப்ரீ அப்ரூவ்ட், நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்துக்குன்னா அந்த பிரிண்ட் அவுட்டோட வேலிடிட்டி வந்து 15 days இருக்கு. இந்த கஸ்டமர் போயிட்டு நியரஸ்ட் ஸ்டோருக்கு போயிட்டு அந்த டேப் ஃபார்ம் அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸ்ல வந்து கஸ்டமர் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணேன், இப்போ நம்ம ப்ராசஸ் இந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பேப்பர் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம விஎல்இக்கு ஒரு செப்பரேட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராசஸ்ல வந்து கஸ்டமர் நீங்க எப்படி நார்மல் டேப் நீங்க பிஎல் எல்லாம் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி இதுல போட்டா உங்களுக்கு ஒரு ப்ரீ அப்ரூவ் லெட்டர் மாதிரி வரும். அதே மாதிரி கஸ்டமர் மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்றீங்களா பாத்தீங்களா, அதுக்கு ஒரு SMS மாதிரி வந்துடும் கஸ்டமருக்கு ஒரு டேப் ரெஃபரன்ஸ் நம்பரோட, சேயிங் தட் சோ அண்ட் சோ கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள் ரகுராம் இருக்காரு, ரகுராம் வந்து இவருக்கு ப்ரீ அப்ரூவ் டேப் ரெஃபரன்ஸ் நம்பர் இது, இவருக்கு ப்ரீ அப்ரூவ் எலிஜிபிலிட்டி வந்து 1 lakh வந்திருக்கு. ஸோ இந்த டேப் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி ஜென்ரேட் ஆகுதோ இது வந்து 15 daysக்கு கஸ்டமர் 15 daysக்குள்ள கஸ்டமர் போயிட்டு அவர் எங்க தங்கியிருக்காரோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சென்னை கஸ்டமர்னா பக்கத்துல இருக்கிற சென்னை ஸ்டோர், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் போறாரு, ஓகே ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போறாரு, இந்த கஸ்டமர் அங்க போயிட்டு இந்த டேப் ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு அங்க இருக்கிற பிடிஆர் வந்து ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்குறாரோ ஸ்ட்ரெயிட்டா வாங்கிக்கலாம். இந்த என்டையர் ப்ராசஸ்ல வந்து கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரா, இது வந்து கஸ்டமர் ப்ராடக்ட் என்ன சூஸ் பண்றாரோ அது பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாரு. ஸோ கன்சூமர் டியூரபிள் லோன் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வெரி சிம்பிள். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கஸ்டமர் டைரக்டா பே பண்ண மாட்டாரு. ஓகே, இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க, சப்சிடைஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ டெக்னிக்கலா பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வேவ் ஆஃப் பண்ணாது. ஓகே, எனி பேங்க் வில் நாட் வேவ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிளா ஒரு ப்ராசஸ். நோ காஸ்ட் இஎம்ஐ எப்படின்னா கஸ்டமர் வந்து வாங்குற எம்ஆர்பி மேல வந்து அதிகமா பே பண்ண மாட்டாரு. ஸோ கன்சூமர் டியூரபிள் லோன் பொறுத்த வரைக்கும் டென்யூர் வந்து 3 months to 36 months வரைக்கும் இருக்கு. ஓகே, நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு, அப்படியே கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் பேரிங் மாடலும் இருக்கு. நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பே பண்ண மாட்டாரு, ப்ராசஸிங் ஃபீ இருக்கு.
அதே மாதிரி சிஏபி மாடல்ல வரும்போது எந்த ப்ராடக்ட் பேப்பர் ஃபினான்ஸ் எடுக்கும்போது டென்யூர் பேஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் வெதர் அவர் மொபைல் போன் வாங்குறாரு இல்ல டெலிவரி ப்ராடக்ட் வாங்குறாரு டிவி ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ப்ராசஸிங் ஃபீ மாறும். ஸோ இது கன்சூமர் டியூரபிள் போன் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் அவுட்லுக். ஸோ சின்ஸ் வி ஆர் டவுன் வித் டைம் ரைட், வி வில் டெஃபினெட்லி have a separate session where we will go through the DAP process. The entire DAP process definitely ஒரு 20-25 minutes session. இது நான் மிஸ்டர் சிங்கம் செப்பரேட்டா ரிக்வெஸ்ட் பண்றேன். எல்லா VLAஸ்க்கும் வந்து நான் செப்பரேட்டா அந்த DAP process வந்து I will take it forward. Sendil, I've just given a very basic outlook of my product. I mean, if there's any questions, then we will take it forward in the chat. Yeah, thank you so much, Raghuram. Thank you. We are very sorry due to time constraint வந்து நம்ம கொஞ்சம் இதை சுருக்கமா முடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க சொன்னது போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு வாய்ப்புல நம்ம அந்த நீங்க டேப் அப்படின்னு சொல்லி எளிமையா VLEயோட சென்டர்ல இருந்தே அந்த அப்ரூவல் லெட்டர் எப்படி எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களோட நிச்சயம் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். மிக்க நன்றி எங்களோட இணைந்து இந்த இதை தெளிவா எடுத்து சொன்னதுக்கு. தேங்க்யூ சோ மச். VLE நண்பர்களுக்கு இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ரெண்டுமே நம்ம பார்த்தது பர்சனல் லோன், பிசினஸ் லோன் மற்றும் கன்சூமர் டியூரபிள் லோன்ஸ் பார்த்தோம். இப்ப சமீபத்துல மே 2021 ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு சர்வேல என்ன தெரிஞ்சிருக்குன்னா 77% இந்தியன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைன்னா இந்தியன் ஒர்க்கிங் பீப்புள் வந்து 77% வந்து இந்த பர்சனல் லோன், பிசினஸ் லோன் மற்றும் லோன்ஸ் வந்து நம்பி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 28% மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் மற்றும் 25% பேர் வந்து மற்ற அவங்களோட குடும்ப நலனுக்கு, குழந்தைகளோட படிப்பு, திருமணம் அதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுல 41% கேட்டிருக்கிறது மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து வட்டி குறைவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வட்டி குறைவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இண்டஸ்ட்ரியில வச்சு HDFC பேங்கோட வட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப லோயஸ்ட். அதனால நீங்க ஒரு நல்ல கஸ்டமருக்கு HDFC பேங்க கண்டிப்பா நல்லா ரெஃபர் பண்ண முடியும். பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு குயிக் ப்ராசஸிங், லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அடுத்து வரக்கூடிய ரிப்பீட்டடா வரக்கூடிய ஃபியூச்சர் ஆஃபர்ஸ், இது எல்லாமே ரொம்ப 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 பெனிஃபிஷியலா இருக்கும். அதனால நீங்க கான்பிடென்ட்டா புஷ் பண்ணுங்க.